வேட்டையன் டைரக்டர் தாசே ஞானவேல் இயக்கத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், பகத் பாசில், நம்ம மஞ்சு வாரியர் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிச்சு இப்போதைக்கு தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு ஆக்ஷன் திரைப்படம். நம்ம தாசே ஞானவேல் அவருடைய கெரியர்ல ஒரு வித்தியாசமான படமா தான் இந்த படத்தை பார்க்கிறேன். ஏன்னா அவருடைய கடைசி 2 படம் ரொம்பவே அற்புதமான படங்கள். கூட்டத்தில் ஒருவன், அதுக்கடுத்து ஜெய் பீம். இந்த 2 படத்தையும் யாராலையுமே நல்லா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. கூட்டத்தில் ஒருவன் நிறைய பேரால போற்றப்பட வேண்டிய ஒரு படம். ஆனா ஒரு சின்ன ஆக்டர் அந்த படத்துல நடிச்சதுனாலயோ என்னமோ அந்த படத்தை யாரும் பெருசா கண்டுக்க. மேபி அந்த படத்துல நம்ம சூர்யா அந்த மாதிரி பெரிய ஆக்டர் நடிச்சிருந்தா அந்த படமும் நிறைய பேரால போற்றப்படக்கூடிய ஒரு படமா மாறி இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஜெய் பீம்க்கு அப்புறமா இந்த படத்தை பண்றதுனால அந்த மாதிரிதான் இருக்கும்னு நினைச்சாக்கா இந்த படம் என்னன்னா நம்ம சூப்பர் ஸ்டாரோடைய ஜானர்ல இருக்கக்கூடிய ஒரு படம். ரெகுலரான ஒரு மாஸ் கமர்ஷியல் மூவி, மசாலா மூவி. இது எந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். அக்டோபர் 10 இப்போதைக்கு இந்த படம் தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் மட்டும் இல்லாம இந்த படத்துடைய டீசர் ரீசெண்டா கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாம நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த படத்துல நடிச்சிருக்கிற எல்லா ஆக்டருடைய வாய்ஸையும் வேற ஒரு வாய்ஸை வச்சு டப் பண்ணிட்டு அது ஏஐ மூலியமா அவங்களுடைய ஓன் வாய்ஸ்க்கே கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ அதே மாதிரி அந்த டீசர்ல அந்த வாய்ஸுமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்க நிறைய பேர் அதை பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். இப்ப படத்துலயுமே அதே மாதிரிதான் எல்லா ஆக்டரோட வாய்ஸையும் அந்த ஏஐ மூலியமா அவங்களுடைய ஓன் வாய்ஸாவே சேஞ்ச் பண்றாங்க. ட்ரைலர் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அக்டோபர் 1 2 கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதனுடைய அபிஷியல் அப்டேட் அக்டோபர் 2ஆம் தேதி இந்த வேட்டையன் திரைப்படத்துடைய ட்ரைலர் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ லைக்கா தரப்புலயே ஒரு புது போஸ்டர் கொண்டு வந்து அந்த விஷயத்த அதிகாரப்பூர்வமா சொல்லிட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். டீசர் நல்லா இல்ல, ட்ரைலர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ட்ரைலரை இது வரைக்கும் பார்த்த எல்லாருமே ரொம்ப அற்புதமா இருக்கு, கட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது வரைக்கும் இந்த படத்துக்கு எந்த ஒரு ஐப்பும் இல்லை. அந்த ட்ரைலர் வெளிவந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல எதிர்பார்ப்பு கிரியேட் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம்.